Welcome dear friends to a day in the life of a productive YouTuber. இன்னைக்கு Saturday the 9th of September 2023. அலாம் அடித்த அடுத்த செகண்ட் நான் ஏஞ்சி போய் என்னோட மார்னிங் ரூட்டீன் பண்ண ஆரம்பிப்பேன். டே நரேட்டர் பச்சையாக புழுவாதரா டே. அலாம் அடித்த உடனேலாம் எந்திரிக்க மாட்டேன். ஒரு 10-15 மினிட்ஸ் படுத்துட்டு அப்புறம் தான் எந்திரிப்பேன். ஆனால் ஃபோனை மட்டும் தொட மாட்டேன், அது கன்ஃபார்ம். அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே முழிப்பு வந்துடும். ஏன்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு என்னோடய பாடி கிளாக் வந்து ப்ரோக்ராம் ஆயிருக்கு. ஸ்லீப் சைக்கிள் நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக பாசிபிள். எப்படி சொல்கிறது, என்னோடய பிரெயின் வந்து முழிச்சுக்கும். I'll be 70 to 80% awake. விடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழிக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் என்னோடய பாடி மட்டும் படுத்து அப்படியே ஜாலியாக தூங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே அலாம் அடிக்கிற வரைக்கும் அப்படியே பெட்டில் படுத்து அப்படியே உருண்டுட்டு இருப்பேன். அலாம் அடிச்சதுக்கப்புறம் I'll just wake up and start my day. சரி, ஓகே, டே நரேட்டர் கண்டினியூ பண்ணு. நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போய் பிஸ் அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமுக்கு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனுக்கு போய் ஒரு கப் காஃபி போட ஆரம்பிப்பேன். முன்னாடிலாம் வந்து மைக்ரோவேவில் பாலை சுட வச்சு காஃபி போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போலாம் பாலை காய்ச்சி போட்டால் தான் எனக்கு ஏதோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ யூஸ் ஆல்மண்ட் மில்க் 300 ml. ஆமாம், மெஷர் பண்ணி தான் போடுவேன். ஐ லைக் டு பி ப்ரிசைஸ். 300 ml. ஓகே, பாலை சிம்மில் வச்சுட்டு அதை போய் பொங்கத்துக்குள்ளே நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் காஃபி போடலாம். பட் இப்படி பண்ணுறதுனால 2 டாஸ்கையும் கம்பைன் பண்ணி பயங்கர எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். என்னோடய எலக்ட்ரிக் டூத் ப்ரஷில் 2 மினிட்ஸ்க்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு கிச்சனுக்கு போகிறதுக்குள்ளே பால் ரெடியாக இருக்கும். சுட சுட ஒரு கப் காஃபியோட அப்படியே போய் 15 மினிட்ஸ் ஆஃப் மார்னிங் சன்லைட்டுக்கு என்ன நானே எக்ஸ்போஸ் பண்ணிப்பேன். ஆண்ட்ரூ ஹியூம் என்னோட பாட்காஸ்ட் கேட்டு என்னோட மார்னிங் ரொட்டீனுக்கு நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து 15 மினிட்ஸ் ஆஃப் மார்னிங் சன்லைட் எக்ஸ்போஷர். ஒரு 2 மாதமாக அதை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆனஸ்ட்லி ப்ரோ, இட்ஸ் லைஃப் சேஞ்சிங். இல்லை, சும்மா சொன்னேன். டெய்லி பண்ணுறானா ஒரு எஃபெக்டும் இருக்கிற மாதிரி தெரியல. மார்னிங் சன்லைட் வந்து இட்ஸ் கிரேட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி ப்ரோ. இதெல்லாம் 1-2 மாதத்தில் எஃபெக்ட் வரதா என்ன? இதெல்லாம் 10-20 வருஷம் பண்ணும்போது ஒவ்வொரு இயர்ஸ் வந்து நமக்கு பயங்கரமான எஃபெக்ட் வரும். ஸோ இப்போ வராது, ஃப்யூச்சரில் பயங்கரமாக இருக்கும். லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் மை காய், லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். 15 நிமிஷத்துக்கு சன்லைட் வாங்கிட்டே அடுத்த வீடியோவை பற்றி இல்லாட்டி மொத்த சேனலையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு யோசிச்சிட்டே இருப்பேன். காலைல டெம்பரேச்சர் இங்கே 5 degrees பார். டூ கோல்ட். 15 மினிட் டைமர் ஒன்று என் வாட்சில் செட்டப் பண்ணிவிட்டு தான் இதை நான் பண்ணுவேன். ஐ டைம் எவ்ரிதிங். அண்ட் அதை சொல்லிட்டு இருக்கும்போதே டைம் முடிஞ்சது. உள்ள போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மார்னிங் லைட்டில் ஷார்ட் வைக்கிறதுக்கே சூப்பராக இருக்குப்பா. தேவையில்லாமல் இன்னும் 4 ஷார்ட் வைக்கலாம் போல இருக்கேன். யூனோ வாட், வைக்க போகிறேன். தேவையே இல்லாத ஒரு ஸ்லோ மோஷன் பீரோல் மாண்டாச்சு. உள்ளே போய் காஃபி போட்ட டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு என்னோடய ஒர்க் டேவை சூப்பராக ஆரம்பிப்பேன். ஆனால் அதற்கு முன்பு இயற்கை என்னை அழைக்கின்றது. சற்று விடை பெற்றுக் கொள்கிறேன். A few moments later. அடடா, என்ன ஒரு ஃபீல். இப்போ போய் ஒர்க் டேவை ஆரம்பிப்போம். ஓகே, டைம் இப்போ 7 o'clock ஆகுது. கேலண்டர் படி 7 AM to 9 AM வந்து என்னோட டீப் ஒர்க் 1. இந்த டைமில் எப்பயுமே நான் வந்து என்னோட ஈட் த ஃப்ராக் டாஸ்க்கை பண்ணுவேன், which is writing and planning my YouTube videos. So I'm going to do that. அடுத்த 2 hours எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒர்க் பண்ணிவிட்டு 9 o'clock ஆனதும் இட்ஸ் டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ப்ரோ, இன்னும் நோட்டீஸ் பண்ணியா, நான் ஏஞ்சி 3 மணி நேரம் ஆகுது. ஆனால் என்னோடய ஃபோனை நான் இன்னும் தொடவே இல்லை. என்னோடய ஈட் த ஃப்ராக் டாஸ்க்கையும் நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த பாயிண்டில் தான் என்னோடய ஃபோனை நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் எப்பயுமே ஆடியோ புக்ஸ் இல்லை பாட்காஸ்ட் இல்லை என்னை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துட்டே சாப்பிடுவேன். ஏன்னா தட்ஸ் வாட் ஐ லைக் டு டூ. பொதுவாக ஐ ஹேவ் அ ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வித் 1 or 2 eggs. ஆனால் இன்றைக்கி அதிசயமாக தோசை மாவு இருக்குது. ஸோ வை நாட்? தோசை சாப்பிட்டு 3 மாதம் ஆகுது. கடைசியாக சென்னையில் இருக்கும்போது எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டது. ஸோ ஐ எம் கோயிங் டு ஹேவ் தோசை டுடே. எப்போ ஊற்றினாலும் நல்லா வரும். ஆனால் இன்றைக்கி ஷார்ட் எடுக்கும்போது மட்டும் கேவலமாக வருது. ஐடோனா, இதோட 4 தோசை ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே ஊற்றினா என்னால் சாப்பிட முடியாது. ஸோ கேவலமான தோசை ஷார்ட்டையே நான் யூஸ் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். ஐ கிவ் அப். ப்ரோ, இது அடுத்த நாள் இப்போ ஊற்றிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாரு. இன்னைக்கு ஷூட்டே பண்ணல. ஆனால் பாரு
தோசை தான்ப்பா. நம்ம ஊர் சாப்பாடு கெத்து என்றைக்குமே. என்ன இந்த பெரிய பீட்சா பர்கர்லாம், என்றைக்குமே தோசை, இட்லி, சாம்பார், பிரியாணி தான்மா கெத்து. என்ன சொல்கிறீங்க? 9 to 9:30 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டிஷ்ஷஸையும் அப்படியே பண்ணி முடிச்சிடுவேன். டைம் இப்போது 9:30 ஆகுது. கேலண்டர் படி இப்போ வந்து என்னோடய டீப் ஒர்க் செஷன் 2 9:30லேருந்து 11:45 வரைக்கும். I'm just gonna continue writing. ஏன்னா ரைட்டிங் இஸ் ஹார்ட். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக எழுதுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும்ப்பா. அதனால் ஃபோன் இங்கே எங்கேயாவது என் பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்னால் ஜோனுக்கு வரவே முடியாது. அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். அதனால் ஃபோனை எங்கேயாவது தூக்கி தனியாக வச்சுருவேன். ஓகே, I'm going back to work now. அடுத்த 2 hours 15 minutesக்கு தரமான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு 11:45 ஆனதும் இட்ஸ் டைம் டு ஷவர். எப்போ ஷூட் பண்ண போகிறனோ அதை பொறுத்து தான் என்னோடய ஷவரிங் டைம். ஸ்கிரிப்ட் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு, காலையில் ஷூட் பண்ண போகிறேன், சீக்கிரமாக குளிச்சிடும். இல்லாட்டி இந்த மாதிரி டைமில் தான் நேரில் குளிக்க போவேன். கோல்டு வின்டர் டேல ஒரு ஹாட் ஷவர். I feel refreshed. I feel good. Let's go. என்னோட ஷவர் ருட்டீனை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட டைம் 30 minutes. ஓகே, டைம் வந்து இப்போ 12:15 ஆகுது. இது வந்து டீப் ஒர்க் செஷன் 3. இந்த பீரியடில் நான் எப்பயுமே ஒரு வேளை எழுதி முடிக்கலன்னா ஐ ஜஸ்ட் கண்டினியூ ரைட்டிங், இல்லை ஒரு வேளை எழுதி முடிச்சிருந்தேன்னா ஐ ஸ்டார்ட் ஷூட்டிங், இல்லை ஒரு வேளை ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிருந்தேன்னா ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் எடிட்டிங். இப்போது நான் போய் ஷூட் பண்ண போகிறேன். எனக்கு காலிலேருந்து உட்காந்து எது ஷூட் பண்ணல. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா ஷூட். லெட்ஸ் பிகின். பொதுவாக என்னோட வீடியோஸில் இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கும், இந்த செட்டப்பில், இந்த லைட்டிங்கில். இந்த மாதிரி vlog ஸ்டைல் ஷார்ட்டாக இருக்கும். ஆனஸ்ட்லி ப்ரோ, இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த வீடியோ. பட் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் இருக்கும். ரைட், ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. நீ நினைக்கிற மாதிரி யூடியூப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எஸ்பெஷலி நான் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா ஈஸியே கிடையாது சுத்தமாக. ஸோ உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுற இந்த அண்ணனுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. ஓ, ஆல்ரெடி பண்ணிட்டியா? ஸ்மார்ட்டாக இருக்குண்ணா, நீ ஸ்மார்ட்டாக இருக்கிற. டைம் இப்போ 2:30 அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் லன்ச். என்னோட லஞ்சுக்கு எப்பயுமே நான் ப்ரோட்டீன் ஸ்மூதி குடிப்பேன். இதில் என்னென்ன போடுறேன், இதை எப்படி பண்ணுறேன்னு ஒரு தனி ஷார்ட்ஸே போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தா போய் பாரு. லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸ்மூதி ரெடி ஆனதும் அப்படியே கிச்சன்லேயே நின்று அதை குடிச்சிட்டு அஃப்கோர்ஸ் டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இட்ஸ் டைம் டு பிகின் டீப் ஒர்க் செஷ் 4. மணி இப்போ 3 அண்ட் இந்த செஷனில் நான் இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய வீடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே என்னோடய மேக்புக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே சூப்பராக எடிட் பண்ணி ஒரு பயங்கரமான வீடியோவை மாற்ற ட்ரை பண்ணுவேன். வீடியோ ப்ரொடக்ஷன் பற்றி உனக்கு எதுவுமே தெரிலனா லெட் மீ டெல் யூ ப்ரோ, எடிட்டிங் டேக்ஸ் a lot of time. A lot, I mean. பிரேக் டவுன் சொல்கிறேன் கேட்டுக்கோ. யூடியூப் வீடியோ ஒன்று போஸ்ட் ஆகுது அப்படின்னா அது ரெடி ஆகிறதுக்கான மொத்த டைமில் ரைட்டிங் ஒரு 10% சொல்லுவேன், ஷூட்டிங் மேபி ஒரு 10%, வீடியோலாம் முடித்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5%. ஆனால் மீதி இருக்கிற 75% டைம் வந்து கோஸ் டுவர்ட்ஸ் எடிட்டிங். ஏன்னா நான் என்னோடய வீடியோஸை வந்து எடிட்டிங்கில் தான் ஃபைன் டியூன் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி அதை எக்ஸாக்டாக எப்படி கொண்டு வரணுன்ட்டு அந்த ப்ரிசிஷனாக பண்ணுறது எல்லாமே வந்து எடிட்டிங்கில் தான். ஒரு 4 மணி நேரம் எடிட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ஒரு மாதிரி ஷேப் எடுத்திருக்கும். அப்படி ஷேப் எடுக்கலைன்னா ஷேப் எடுக்க வைக்க வேண்டியது எடிட்டிங் பிரதீப்போட வேலை. டே நரேட்டர், ஷேப் எடுத்திருக்குப்பா, ஷேப் எடுத்திருக்கு. நரேட்டர்ன்றதுனால இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்கிறது. 6 PM to 7 PM டைம் இருந்துச்சுன்னா முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா என்னோடய லாங் ஃபார்ம் வீடியோவே நான் எடிட் பண்ண கண்டினியூ பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஷார்ட்ஸ் எதுவும் பண்ணல, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நிறைய ஷார்ட்ஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இட்ஸ் ஆல் டன். என்ன அலாம் அடிக்குது? ஓ 7 மணி. இட்ஸ் ஜிம் டைம் பேபி. இங்கேருந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வாக் இருக்குது. மழை பெய்யலைன்னா நான் டெய்லி நடந்து தான் போவேன். அப்படியே ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பராக வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கும். என்னோட டெய்லி ஸ்டெப் கவுண்ட்டை அப்படியே ஸ்மாஷ் பண்ண மாதிரி இருக்கும். லெட்ஸ் கோ ஒர்க் அவுட். ஜிம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். டெய்லி 2 hours என் பாடிக்காக நான் ஒதுக்குற டைம். என்ன ஆனாலும் ஜிம் போயிடணும், சும்மா ரீசன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. இதுதான் நானே எனக்கு செட் பண்ணிக்கிட்ட ரூல். லைஃப்பில் என்ன பண்ணாலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். ஒரு நல்ல ஃபிசிக் இருந்தால் ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீ ஜிம் போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தனா ஜஸ்ட் ஸ்டார்ட் ப்ரோ, ஜஸ்ட் ஸ்டார்ட்.
இட் சேஞ்ச் யுவர் லைஃப். எப்பவுமே வெயிட்ஸ் ஒரு 1 hour போட்டுட்டு கொஞ்சம் ஆப்ஸ் அண்ட் கொஞ்சம் கார்டியோ போட்டுட்டு தான் வீட்டுக்கு போவேன். அப்படி அது பண்ணலன்னா எனக்கு அந்த டே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இன்றைக்கி பேக் அண்ட் பைசப்ஸ் போட்டு நல்ல செஷன், செம்மையாக ஃபீல் ஆகுது. டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆச்சு. ஸோ வீட்டுக்கு போய் சாப்பிடணும், செம்மையாக பசிக்குது. அவ்வளோதான், என்னோடய ப்ரொடக்டிவ் டே ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. நைட்டு 9லேருந்து 10 வரைக்கும் நான் டின்னர் சாப்பிட்டு என்னோடய நைட் டைம் ரொட்டீன் பண்ணிவிட்டு நேரத்தோடு தூங்குறதுக்கு அப்படியே என்னோடய ரூமுக்கு போயிடுவேன். ஸோ இதுதான் ப்ரோ என்னோட டே. ரைட், ஷூட், எடிட், ரிப்பீட். இன்றைக்கி ஃபுல் டே எடுத்து பிரேக் டவுன் பண்ணணும்னு வச்சுக்கோ. 8 hours of sleep, 11 hours of work and 5 hours of life. சாப்பிட்றது, குளிக்கிறது, ஜிம்முக்கு போகிறது, அது எல்லாமே கூட்னா 24 hours. ஒரு யூடியூபர் ஆனதுனால என்ன கற்றுக்கிட்டனோ இல்லையோ, டைம் மேனேஜ்மெண்ட் நல்லாவே கற்றுக்கிட்டேன் ப்ரோ. நடுவில் யூஸ் பண்ண இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்லாம் நமக்கு காட்டவே இல்லை, எடிட்டிங்கில் தூக்கிட்டாரு அப்படின்னு நினச்சேன்னா அதுதான் தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா அந்த ஆப்ஸ்லாம் என் ஃபோன்லேயே இல்லை. முதல்ல என்னையோட ஸ்க்ரீன் டைம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, மொத்தம் 7 hours 24 minutes என்னோட ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 4 hours 24 minutes which is 60% by the way என்னோட கேமரா ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ அதில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் 1 hour 9 minutes யூடியூப், சாப்பிடும்போது ஜிம்மில் இருக்கும்போது பார்த்தது அது எல்லாமே. ஃபோட்டோஸ் ஆப் ஒரு 29 minutes, ஷூட் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் போய் செக் பண்ணணும்ல, அதனால். வாட்ஸ்அப் ஒரு 10 நிமிஷம், ஜிமெயில் ஒரு 7 நிமிஷம். அந்த மெஷர் நான் ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுற ஆப்பு. அப்புறம் மியூசிக் ஒரு 6 நிமிஷம். நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஒன்லி ஃபோக்கஸ். இந்த நாளில் என்னென்ன நடந்துச்சு, நான் என்னென்னலாம் பண்ணுன்றதை சின்னதாக ஒரு ஜேர்னல் பண்ணிவிட்டு எக்ஸாஸ்டடாக இருக்கிற என்னோடய பாடிக்கு அது டிசர்வ் பண்ணுற ரெஸ்ட்டை கொடுக்க அப்படியே தூங்க போயிடுவேன். இந்த பயணத்தில் என்னோட கலந்துக்கிட்டதுக்கு நன்றி, வணக்கம் அண்ட் குட் நைட். அப்புறம் இப்போ என்னோட டெய்லி ரூட்டீன் வீடியோ பார்த்தல, இதை நான் எப்படி ஒரு கேலண்டர் ஆப் யூஸ் பண்ணி பிளான் பண்ணேன் அப்படின்றத பார்க்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற என்னோட ஷர்ட்லெஸ் பிக்கை கிளிக் பண்ணா சேனலுக்கு சூப்பராக சப் பண்ணலாம். நான் இப்போ நிஜமாக தூங்க போகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய், குட் நைட்.